வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் வழியில். திரைப்படம் அணி மற்றும் நாட்டின் தேசிய தலைவர்கள் பற்றி தெரிந்து கொள்ள என்னோடு இணைந்து வாருங்கள். மனிதர் கையில் வாளோ துப்பாக்கியோ இல்லை, ஆனால் அவரது வார்த்தைகளுக்கு பயந்து பிரிட்டிஷ் அரசே நடுநடுங்கியது. அவர் யாருன்னு தெரியுமா? அவர்தான் பாரதியார். 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏட்டயபுரம் என்ற சிறிய ஊரில் சுப்பிரமணியன் என்ற சிறுவன் பிறந்தான். சிறு வயதிலிருந்தே தமிழின் மீது அளவில்லா காதல், கவிதை எழுதுவதில் அபாரமான திறமை. அவருடைய திறமையை பார்த்து வெறும் 11 வயதிலேயே ஏட்டயபுரம் அரசர் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அந்த நாளிலிருந்து சுப்பிரமணியன் மகாகவி பாரதியார் என்று தமிழ்நாடு முழுவதும் அழைக்கப்பட்டார். கவிஞர் மட்டும் இல்லை, ஒரு பத்திரிகையாளர், ஒரு சிந்தனையாளர், ஒரு சுதந்திர போராட்ட வீரர். பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து அவர் எழுதிய கவிதைகள் மக்கள் மனதில் சுதந்திர தீயை ஏற்றின. அவரது வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு துணிச்சலை கொடுத்தன. பிரிட்டிஷ் அரசு அவரை கைது செய்ய முயன்றது. ஆனால் பாரதியார் புதுச்சேரிக்கு சென்று அங்கிருந்த தனது எழுத்து போராட்டத்தை தொடர்ந்தார். ஒரு நாளும் உண்மை எழுதுவதை அவர் நிறுத்தவில்லை. யார் நாட்டின் சுதந்திரத்தை மட்டுமல்ல, சமூக சுதந்திரத்தையும் விரும்பினார். பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்றார். பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்றார். சாதி வேறுபாடு ஒழிய வேண்டும் என்றார். பல துன்பங்களையும் வறுமைகளையும் சந்தித்தார். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி வெறும் 38 வயதிலேயே இந்த உலகை விட்டு மாண்டார். அவரது சிந்தனைகள் இன்றும் உயிரோடு இருக்கின்றன. தேடி சூடும் சின்னஞ்சிறு கதைகள் பேசும் மனம் வாடி, பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடும் இளப்பரும் வேடிக்கை மனிதரை கூட நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சொல்லுங்கள்.